தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா கடவுளே, என் புள்ள என்ன தப்பு பண்ணான்னு அவனை இப்படி கூட்டிட்டு போயிட்டாங்க. தம்பிய வந்து காப்பாத்தினது ஒரு குற்றமா? என்ன பண்ணுவேன், என்ன சொல்லுவேன்? அத்தை அத்தை அழாதீங்க அத்தை. நானும் ஸ்டேஷன்ல எவ்வளவு போராடி பார்த்தேன். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் நான் சொன்னதை காதுலயே கேட்காம கௌதம கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. கடவுளே, ஏற்கனவே பக்காவா பிளான் பண்ணி கௌதம மலையில சிக்க வச்சு அவரை ஜெயில போட்டிருக்காங்க அத்தை. ஐயோ கடவுளே. அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, நான் கௌதம எப்படியாவது வெளியே கொண்டு வந்தே தீருவேன். ஏய், நீ இப்படி சொல்லிட்டு தாண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீராப்பா கிளம்பி போனேன். ஆனா அங்க போய் ஒன்னையும் கிழிக்க முடியாம வெறும் கையோட திரும்பி வந்துட்டு மறுபடியும் நான் கௌதம் அப்படியே காப்பாத்திடுவேன்னு சவால் விடுறியா? இந்த சமாளிப்பு வேலையெல்லாம் வேணாம். என் பிள்ளையோட கஷ்டத்துக்கு காரணமான நீயே அவனை காப்பாத்துவேன்னு சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது. நீ போறப்பவே கௌதம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலன்னா நீ இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. உன்னால என் பிள்ளைய கொண்டு வர முடியல. நான் சொன்ன மாதிரி உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்பு. பைரவி, உங்களுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா மேடம்? கௌதம் ஜெயில இருக்காரு, வீடே வேதனையில இருக்கு. அவரை எப்படி காப்பாத்தலாங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு இதான் சாக்குன்னு என்ன கார்னர் பண்றதுலே குறியா இருக்கீங்க. நீங்க உண்மையிலேயே கௌதம் மேல அக்கறைப்படுறீங்களா இல்ல என்ன துரத்துறதுக்காக கௌதம காப்பாத்துற மாதிரி நடிக்கிறீங்களா? நான் வீட்டை விட்டு போயிட்டா கௌதம ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? ஆமா, நிச்சயமா ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன உன் கோணல் புத்தியால தான் கார்த்திக்கும் அஞ்சலியும் கௌதம் மேல கோவப்படுறாங்க. நீ போய் தொலைஞ்சிட்டா கார்த்திக் அண்ணன் மேல இருக்க கோவமும் போயிடும், கேஸும் வாபஸ் ஆயிடும். என் புள்ளையும் வெளியில வந்துருவான். தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? கார்த்திக் முதல்ல எங்க இருக்கான்னு தெரியல, அவனை யாரு கடத்துனாங்கன்னு புரியல. இதுல நீங்க கேஸ் வாபஸ் ஆதிதுன்னு உளறிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, முதல்ல ஏன் மேல இருக்கிற பகையை விட்டுட்டு கௌதம் எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு யோசிங்க. கேஸ்ல இருந்து கௌதம காப்பாத்த எங்களுக்கு தெரியும். ஆனா உன்கிட்ட இருந்து கௌதம காப்பாத்தணும்னா நீ அவனை விட்டு ஓடினாதான் உண்டு. நீ முதல்ல வெளியே போடி. போய் சொல்றேன். இலக்கியா, இலக்கியா வா. என்ன ஆச்சு பைரவி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அண்ணி, இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவ போதும், நிறுத்து. இலக்கியாவை பத்தி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். அவ மனசளவுல கூட யாருக்கும் கெடுதல் நினைச்சதில்ல. அவளை போய் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையை மூட்டி விடுறான்னு சொல்ற. கௌதம் ஜெயிலுக்கு போனதுல இருந்து அவ மனசு எப்படி துடிக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதையும் தாண்டி அவ என்னதான் ஆறுதல் படுத்திட்டு இருக்கு. அவளை போய் இது பாரு, அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எந்த பிரச்சனையும் வரல. இப்ப என்ன நேரமோ என்ன தோஷமோ தெரியல, நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு அவ என்ன பண்ண முடியும்? இன்னும் சொல்ல போனா அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவதான் படாத பாடுபட்டு இருக்கா. இப்படியே இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இவ இன்னும் ஆட்டம் போட்டு நம்ம வீட்டையே நடுத்தெருவு கொண்டு வந்துருவா. போதும் பைரவி, போதும், நிறுத்து. இது பாரு, என் 2 பிள்ளைங்களும் கைவிட்டு போன வேதனையில நான் இருக்கேன். என்னால உன்கிட்ட சண்டை போட முடியாதும்மா. போதும். இத பாரு, எதுக்கு எடுத்தாலும் இப்படி இலக்கியாவ குறை சொல்றது முதல்ல நிறுத்து. முடிஞ்சா என் பிள்ளைக்காக அவ போராடிட்டு இருக்கா, அவளோட நில்லு. இல்லைன்னா ஒதுங்கிடு. என் மருமக நிச்சயமா என் பிள்ளைய கூட்டிட்டு வருவா. இல்லம்மா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் பிள்ளைய அவ கூட்டிட்டு வந்துடுவா. இத பாருங்க மேடம், நீங்க என்ன வெறுக்கிற மாதிரி நானும் நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் உங்களை வெறுத்தேன்னு வைங்க, இந்நேரம் நீங்க இந்த வீட்லயே இருந்திருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க கௌதம வளர்த்த பெரிய ஆளாக்குன இன்னொரு அம்மா. அந்த மரியாதைக்காக உங்களை பொறுத்துக்கிறேன், அதை நீங்க கெடுத்துக்காதீங்க. கௌதம் உங்களுக்கு புள்ள, ஆனா அவர் எனக்கு உயிர். அவரை என்ன வேலை கொடுத்தாவது நான் வெளியே கொண்டு வருவேன். கௌதம்க்கு எதிரான சதிகளை அம்பலப்படுத்தி அவரை நிரபராதியை நிரூபிக்கிறேன். இது சவால்.
நீங்க கௌதம நினைச்சு அழாதீங்க அத்தை. சீக்கிரமே அவரை காப்பாத்திடலாம். நான் வக்கீல இப்பவே போய் பார்த்துட்டு வரேன் அத்தை. அண்ணி, இவளை நம்பின பாவத்துக்கு ஒரு நாள் நீங்க வருத்தப்படுவீங்க. அன்னைக்கு இந்த பைரவி சொன்னது சரின்னு தெரியும். ஐயோ, ஒரு புள்ள ஜெயில இருக்கான், இன்னொரு புள்ள எங்க இருக்கான்னே தெரியல. கடவுளே, என் 2 பிள்ளைங்களும் பத்திரமா என்கிட்ட வந்து சேர்ந்துடணும். இந்த கௌதம் ஏன் இப்படி ஒரு அயோக்கியனா மாறிட்டா? ஊருக்கு நல்ல வேஷம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள சொந்த தம்பியை கடத்திட்டானே. சொத்துக்காக இப்படியே ஈவு இறக்க இல்லாம நடந்துப்பாங்க. பாவி பாவி. இதெல்லாம் அந்த இலக்கியா கொடுத்த பிளானா தான் இருக்கும். அஞ்சலி, அழாத. அதான் போலீஸ வச்சு கௌதம ஜெயில போட்டல, அவங்க கௌதம்க்கு சரியான தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. கௌதம்க்கு தண்டனை கிடைக்கிறது அப்புறம், ஆனா இன்னும் என் கார்த்திக் கிடைக்கலையே. அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குமா? ஏய், அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுமா. போலீஸ் கௌதம சும்மா விடுவாங்களா? உடம்புல உப்ப தடவி உரிச்சிட மாட்டாங்க. அவங்க அடிக்கிற அடியில கார்த்திக் எங்க வச்சிருக்கேன்னு கௌதம் சொல்லிடுவான். நீ கவலைப்படாத. ஏ சிந்தாமணி, நம்ம கௌதம் தான் கார்த்திகை கடத்தி வச்சிருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அவர் அப்படிலாம் செய்ய மாட்டாரு. அப்பா, கிடைச்ச ஆதாரம் எல்லாம் பொய்யா? புருஷனை எழுந்து பொண்ணு அழுதுட்டு இருக்கேன். அப்பா கூட என்ன நம்பாம அந்த கௌதம்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க தங்கச்சி மருமக எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலையை பாத்துருக்கான்னு பாருங்க. அஞ்சலி, நான் டெல்லிக்கு போறது பிடிக்காம கௌதம் ரவுடிங்ல வச்சு பாதி வழியிலேயே என்ன கடத்திட்டான். கௌதம சும்மா விடக்கூடாது. அவன் சொல்லிதான் இந்த ஆளுங்க என்ன டார்ச்சர் பண்றாங்க. இல்ல, இதை என்னால நம்ப முடியாது. இது மாதிரி நீ இன்னும் 1000 ஆதாரத்தை காட்டினாலும் கௌதம நான் சந்தேகப்பட மாட்டேன். ஏன்னா கௌதம் தன்னோட தம்பி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு போய் தன் தம்பிய கடத்துறதுக்கு சச்சே வாய்ப்பே இல்லை. இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அப்போ நம்ம அஞ்சலி பொய் சொல்றாங்கறீங்களா? ஏன், உன் பொண்ணு பொய்யே சொல்லாதவடா. ஹரிச்சந்திரனுக்கு சொந்தக்காரி பாரு. போது, நிறுத்துங்க. உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா? நான் அழுது உங்களுக்கு பொய்யா தெரியுதா? அந்த இலக்கியம் உங்க முன்னாடியே என் கழுத்தை அறுத்தாலும் இல்ல, இலக்கியம் அப்படிப்பட்டவ இல்ல. என் கண்ணுல தான் கோளாறுன்னு சொல்ற அளவுக்கு என் மேல வெறுப்பும் இலக்கியம் மேல பாசமும் உங்களுக்கு அதிகமா போயிடுச்சு இல்ல? கார்த்திக் தனக்கு சொந்தமான சொத்தை கௌதம் கிட்ட எவ்வளவு கெஞ்சி கேட்டோம், அவர் தரவே இல்ல. இப்போ டெல்லியில நடக்கிற ஆல் இந்தியா பில்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல கார்த்திக் கலந்துகிட்டா எங்க தன்னை விட பெரிய ஆள் ஆயிடுவாரோங்கிற பயத்துல எனக்கு அவன் கௌதமும் சேர்ந்து ஒவ்வொரு கொடுத்துட்டாங்க. இதுதான் நடந்த உண்மை. இப்பவாவது நம்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க. வணக்கம். வாங்க இலக்கியா, உட்காருங்க. கௌதம் அரெஸ்ட் ஆன சமயத்துல நான் முக்கியமான கேஸ் ஹியரிங்ல கோர்ட்டுக்குள்ள இருந்தேன். அதனாலதான் உங்க போன் அட்டெண்ட் பண்ண முடியல. தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல மேடம். கௌதம் எந்த தப்பும் பண்ணாம ஜெயில இருக்காரு. நீங்க தான் மேடம் எப்படியாவது அவரை காப்பாத்தணும். நிச்சயமா. ஆனா கௌதம் மேல இருக்கிற கேஸ பத்தி விசாரிச்சதுல அவரை வெளியில எடுக்கிறது எனக்கு அவ்வளவு சாதாரணமான விஷயமா இருக்கும்னு தோணல. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.